16வது மண்டலத்தில் வேலை செய்கிறோம். தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் கடந்த ஒரு 4-5 மாசமாக வந்து எங்களுக்கு வேலையை விட்டுட்டு நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து தமிழக மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மீடியா துறையிலும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்த விஷயம் தான் இது. இன்னைக்கு வந்து என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தாரு. என்னன்னா, நீங்க எப்போ வேணாலும் எங்களுக்கு வந்து மனு கொடுக்கலாம், எங்களை வந்து பார்க்கலாம்ன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாரு. அதை நாங்கள் இது பண்ணிட்டு நாங்கள் போய் தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு எல்லாரும் தூய்மை பணியாளர்களாக போனோமே. நாங்கள் அங்கே போனால் இந்த காவல்துறையால் எங்களை ஒடுக்கப்பட்டு எங்களை கண்டாலே என்னவோ தீண்டத்தகாதவர்கள் மாரி நினைக்கிறாங்க. அவங்க என்ன எங்களை தூய்மை பணியாளரா உடனே பிடி வண்டியை பிடி இன்ட்டு அடிச்சு உடைச்சு அங்கேருந்து தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி சத்தர்த்தங்களில் போட்டு அடைக்கிறாங்க. எங்களை அடைச்சிட்டு எங்களுக்கு தண்ணி இல்லை இது இல்லாமல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டு கீட்டு ஃபேனு கீட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு வெளியே போங்கன்றாங்க. எங்களை எதுக்கு கூப்பிட்டு வராங்க, எதுக்கு இங்கே வைக்கிறாங்க, எதுக்கு போறான்ற அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஒற்றை கோரிக்கை தான். எங்கள் கோரிக்கை என்னன்னா, எங்கள் பழையபடி வேலையை எங்களுக்கு கொடுங்க. இது வந்து போன வாட்டி அரெஸ்ட் ஆகி நாங்கள் வந்து இதே மாதிரி மண்டபத்தில் இருக்கும் போது இந்த மாதிரி தான் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஐஏஎஸ் கார்த்திகேயன் அவர்களும் இந்த நம்ம கமிஷனர் குமரகுருபரன் அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் சிஎம் பேசி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் இப்போ வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடி பண்ணுறோன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் சரி ஒரு அதிகாரிங்க சொல்லும் போது நம்ம வந்து அதை கேட்டுக்கணும்ன்ற ஒரு இதில் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அது கடந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை இதுவரையும் அந்த பேச்சுவார்த்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. முதலமைச்சர் இதில் நேரடியாக தலையிட்டு, ஏன்னா சட்ட ஒழுங்கு உங்கள் கையில் தான் இருக்குது, காவல்துறை உங்கள் கையில் தான் இருக்குது, எங்களை வந்து ஒடுக்குறாங்க, பயங்கரமாக வந்து எங்களை துன்புறுத்துறாங்க, எங்களால் முடியலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மயக்கம் வந்து அந்த உள்ள சத்திரத்தில் 300 பேர்கிட்ட போட்டு அடைச்சி வச்சிருக்கிறதுல மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்கள பக்கத்தில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டு ரிட்டர்ன் இட்டுன்னு வரும்போது உங்களை உள்ள விட மாட்டான்றாங்க. ஏங்க நாங்கள் தூய்மை பணியாளர் தாங்க, நீங்கள் தானே அரெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா, இல்லை நீங்கள் ஒன் டைம் வெளியே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இவ்வளோ நேரம் ஆகும். எங்கள் ஆளுங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் எதுவுமே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நாங்கள் வாங்கி போய் கொடுத்தா கூட சரி நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு மனு தான், ஜனநாயக நாடு தான் இது. இந்த தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் 144 போட்டுக்கிறாங்க. ஒரு 4 பேர் நின்றாங்கன்னா போதும், தூய்மை பணியாளர்களாக போங்க நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு. நாங்கள் வந்து உங்கள் மூத்திரம் எல்லாத்தையும் நாங்கள் வாரணும், இந்த கையால் வாரினவங்க நாங்கள். எங்களுக்கு கொஞ்சம் கருணையாக பாருங்க.